சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே. 100, 101, 101 புள்ளி. ஐயோ 102 கிட்ட வந்துருச்சு. என்னது போய்கிட்டே இருக்கு. நிலா, என்னாச்சு நிலா? நைட்டெல்லாம் ஃபீவராவா இருந்தது. ஆமா. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல, அட்லீஸ்ட் ஒரு ஃபோனாவது பண்ணியிருக்கலாம்ல. நான் எந்திரிச்சிருப்பேன்ல. நீயே ஊருக்கு தனியாக கார் ஓட்டிட்டு போயிட்டு வந்து டயர்டில் தூங்கிக்கிட்டு இருப்ப. எதுக்கு உன்னைய டிஸ்டர்ப் பண்ணணும்னு தான் ஒன்றும் சொல்லலை. அதுவும் இல்லாமல் காய்ச்சல் தானே. காய்ச்சல்னு அசால்ட்டா விட்டுறக்கூடாது. சரி, எத்தனை இருக்கு டெம்பரேச்சர்? 102க்கு மேலே போய்கிட்டு இருக்கு. மை காட், 1 or 2வா? 1 or 2 வச்சுக்கிட்டு இவ்வளோ கேர்லெஸ்ஸா இருக்க நிலா? இல்லை, விடிஞ்சதும் தான் கூடிக்கிட்டே இருக்கு. கூடி கூடி குறையுது. நைட்டு மாத்திரை போட்டேன், அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, லைட்டாக வேர்த்தது. அப்புறம் மறுபடியும் விடிஞ்சதும் வந்துருச்சு. இவ்வளோ அசால்ட்டாலாம் இருக்கக்கூடாது நிலா. சரி, நீ எந்திரி, கிளம்பு, ஹாஸ்பிட்டல் போலாம். முத்து, நடக்கவே முடியல, நடுங்குது. ஐயோ, சரி, ஏன் இப்படி போர்த்துக்கிட்டு உட்காந்துருக்க? உனக்கு குளிருதா? ஆமா, ரொம்ப குளிருது, அதான் நடுங்குது. சரி, அப்போ ஒன்று பண்ணலாம். நான் டாக்டரை வர சொல்றேன், இங்கேயே வச்சு பார்த்துடலாம். சரியா? அப்படியெல்லாம் வீட்டுக்கு வருவாங்களா இங்க? கண்டிப்பா வருவாங்க, என் ஃப்ரெண்டு தான். நான் வர சொல்றேன். சரி. பாட்டி, ஒரு டவல் எடுத்து தண்ணியில நினைச்சு நல்லா பிழிஞ்சு நெத்தியில வைங்க. சரிங்கய்யா. நீலா, ஜஸ்ட் a minute, இப்போ டாக்டரை வர சொல்றேன். ஹலோ உமா. சொல்லு எம்கே, என்ன நேரத்துல கால் பண்ணியிருக்க? ஹே உமா, இமிடியேட்டா கிளம்பி என்னோட வீட்டுக்கு வா. இந்நேரத்துலயா? இந்நேரத்துலயாவா? டைம் என்ன ஆகுது? 8:30 ஆகுதுப்பா. நைட்டு டெலிவரி முடிச்சிட்டு இப்பதான் வந்து தூங்குனேன். நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. உடனே கிளம்பி என் வீட்டுக்கு வா. இப்போ உனக்கு என்ன பண்ணுது? எனக்கு ஒன்றும் பண்ணல, என் ஃப்ரெண்டுக்கு ஃபீவரா இருக்கு. நீ உடனே கிளம்பி வா. சும்மா கேள்வியா கேட்டுட்டு இருக்காத. ஓ ஃப்ரெண்டுக்கா? யாருடா அது? உமா. சரி சரி, கத்தாத, இரு வரேன். ஒரு 1/2 hourல வந்தா போதுமா? 1/2 hour? பேஷண்ட்டுக்கு என்ன பண்ணுது? ஃபீவர் 1 or 2. சரி, கொஞ்சம் ஈர துணியை நினைச்சு புழிஞ்சு நெத்தியில வைக்க சொல்லு, நான் அந்த கிளம்பி வரேன். வா வா, சீக்கிரம் வா. நீலா, டாக்டர் ஒரு 1/2 hourல வந்துருவாங்க. நீ ஏதாவது சாப்பிடுறியா? இல்ல ஏதாவது சாப்பிட்டியா? வாயெல்லாம் கசக்குது, ஒன்றும் சாப்பிடல. ஆமா, நீ எதுக்கு அவங்க கிட்ட இப்படி ஹார்ஷா பேசுற? எனக்கு அப்படி ஒன்றும் பயப்படுறாப்புல ஒண்ணுமே இல்லை. காய்ச்சல் தானே. அப்படிலாம் அசால்ட்டா சொல்லாத நீலா. இப்ப நீ பதற அளவுக்கு ஒண்ணுமே இல்லை. அங்க பாரு, 1 or 2வையும் தாண்டி போய்கிட்டு இருக்கு. ஆமா ஆமா. சரி, என்னாச்சு? ஏன் சடனா இப்படி ஃபீவர் வந்தது? ஏதாவது ஆகாதது சாப்பிட்டியா? இல்லையே, எப்பவும் போலதான் சாப்பிட்டேன். அப்புறம் ஏன் சடனா ஃபீவர் வந்திருக்கு? அதுவும் இவ்வளோ ஹை டெம்பரேச்சர். இந்தாடா கண்ணு, இங்க திரும்ப. அப்படியே வச்சு விடுங்க பாட்டி. என்ன சிரிக்கிற? இல்ல, முகம் பூரா முழியாதான் இருக்கு உனக்கு. நெத்தியில டவல் வச்சா கண்ணையே மறைக்குது பாரு. அவ்வளோ பெரிய கண்ணு. ஐயா, டாக்டர் இப்ப வந்துருவாங்களா? வந்துருவாங்க பாட்டி. வந்ததும் இன்ஜெக்ஷன் போடுவாங்க. நீங்க நிலாவுக்கு ஏதாவது சாப்பிட எடுத்துட்டு வாங்க, சுடு கஞ்சி அந்த மாதிரி. சரி. முத்து, உனக்கு ஆபீஸ்க்கு லேட் ஆகலையா? வேலையெல்லாம் இருக்கு, ஆனா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என் ஃப்ரெண்டை பாக்குறத விட வேலை இப்போதைக்கு ஒன்றும் பெருசு இல்ல. ஏன் முத்துக்கண்ணு? சொல்லு. இல்ல, இப்ப பேசுனியே அந்த டாக்டர் மேடம் உனக்கு ஃப்ரெண்டா? ஆமா, அதான் சொன்னனே ஃப்ரெண்டுன்னு. ஏன், என்னாச்சு? இல்ல, நானும் உனக்கு ஃப்ரெண்டு. ஆபீஸ்க்கு போனா புகழரசி மேடமும் உனக்கு ஃப்ரெண்டு, வினிதா மேடமும் உனக்கு ஃப்ரெண்டு. இப்ப டாக்டருக்கு ஃபோன் போட்டா அவங்களும் உனக்கு ஃப்ரெண்டு. சுத்தி சுத்தி பொம்பளை பிள்ளைகளா ஃப்ரெண்டு பிடிச்சு வச்சிருக்கியே. உனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை கூட ஃப்ரெண்டு கிடையாதா? ஏதாவது தப்பா கேட்டுட்டனா? நோ நோ. இல்ல, எங்க போனாலும் வந்தாலும் அங்க ஒரு பொம்பளை பிள்ளைய ஃப்ரெண்டுன்னு தான் சொல்ற. நீ ஆம்பளை பிள்ளைங்க கூடயே படிக்கலையா? இல்ல உனக்கு பொம்பளை பிள்ளைங்க கூட தான் கம்ஃபர்டபுளா இருக்கா? அடி வாங்க போற பாரு. சரி, நான் ஒன்றும் கேட்கல. என்ன முத்து, நினைச்சு பார்த்து சிரிக்கிறியா? ஆமா, போ. அரசி, ஹலோ சார். நான் ஏர்போர்ட் வந்துட்டேமா. எங்க வரணும்? சார், நான் உங்களுக்கு லொகேஷன் ஷேர் பண்றேன். ஓகே, பண்ணுங்க, நான் அதை கிளம்பி வரேன். ஓகே சார். சார், என் நம்பர் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? நேத்தே கேட்கணும்னு நினைச்சேன். டாக்டர் கொடுத்தாரு. ஓ சரி, சரிங்க சார். என்ன விஷயமா என்கிட்ட பேசணும்? இப்படி இமிடியேட்டா கிளம்பி சென்னை வர்ற அளவுக்கு? நேர்ல வந்து சொல்றேனே. சரிங்க சார். ஓகே. நீங்க ஆபீஸ் கிளம்பிட்டீங்களோ? ஆமா சார், கிளம்பிட்டேன். ஒரு 1 hour பர்மிஷன் போட்டிருக்கேன். சரி, என்னால உங்க வேலை கட்டு போயிடலையே. அதெல்லாம்
அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நான் பார்த்துக்குவேன். சரி ஓகே, அப்போ நான் கிளம்பி வரேன். வாங்க சார், வாங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, இதோ கிளம்பிட்டேன். ம். எம்கே, டெம்பரேச்சர் 103க்கு மேலே போயிருக்கு. இவ்வளோ ஃபீவரை வச்சுக்கிட்டு என்ன இங்கே வர சொல்லியிருக்க? ஹாஸ்பிட்டலுக்கு இவங்களை கூட்டிகிட்டு வந்திருக்க வேண்டியதானே? அவளால வர முடிஞ்சா நான் கூட்டிட்டு வந்திருக்க மாட்டேனா? கை காலெல்லாம் நடுங்குது, நடக்கவே முடியலன்னு சொன்னா, அதான் ஒன்ன வர வச்சேன். எப்படி இருக்கா இப்போ? இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன், டேப்லெட் கொடுத்துருக்கேன். இன்னும் 1 ஹவரில் ஃபீவர் குறையுதான்னு பாரு. குறையலன்னா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்து அட்மிட் பண்ணிடலாம். அட்மிட் பண்ணணுமா? அட்மிட் பண்ற அளவுக்கா இருக்கு? ஆமாம், நேற்று நைட்ல இருந்து விட்டு விட்டு ஃபீவர் வருதுன்னு சொல்கிறாங்க. ஆமா ஆமா ஆமா. அப்படின்னா அட்மிட் பண்ணி ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்குறது தான் பெஸ்ட். சரி, ஏதாவது ஆகாதது சாப்பிட்டாங்களா? அப்படிலாம் எதுவும் சாப்பிடலையும். அப்புறம் எப்படி இவ்வளோ ஃபீவர் வரும்? நேற்று ஈவினிங்லாம் நல்லா தான் இருந்தா, திடீர்னு ஏன் இப்படி வந்துச்சுன்னு எனக்கும் புரியல. நேற்று ஈவினிங்னா? இல்ல, நேற்று ஈவினிங் பீச்சுக்கு போயிருந்தோம், அப்பெல்லாம் நல்லா தான் பேசிட்டு இருந்தா. பீச்சுக்கா? ஆமாம், இவங்க சென்னைக்கு புதுசுன்னு தானே சொன்னேன். ஆமா. மேபி கடல் காற்று ஒத்துக்காமல் போயிருக்கோம். ஏன்பா, உங்களுக்கு கடல் காற்று ஒத்துக்காதா? தெரியல மேடம், நான் இதுக்கு முன்னாடி கடல் இருக்கிற பக்கமே போனதில்லை. எம்கே, ஐம் ஷியோர் கடல் காற்று தான் ஒத்துக்கிடலை. ஓ சரி, இப்போ என்ன பண்றது? அதான் சொன்னனே, 1 ஹவர் பாரு, ஃபீவர் குறையலன்னா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்துரு, நான் அங்கே தான் இருப்பேன். சரி ஓகே. சரி, நான் கிளம்பட்டா? 1 ஹவர் கழிச்சு என்னன்னு சொல்லு. ஃபீவர் குறைஞ்சிருச்சுன்னா எனக்கு கால் பண்ணி சொல்லிடு, இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்துரு. ஓகே. சரி, நான் வரட்டா? ஃபீஸ் எவ்வளோ சொல்லு. கொடு, ஒரு 1000 ருபீஸ் கொடு. 1000 ருபீஸா? நீ எப்போ 300 தானே வாங்குவ? அது பேஷண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் 300, நானா பேஷண்ட் இருக்கிற இடத்துக்கு போனால் 500. இப்போ எம்கே கால் பண்ணி வந்ததுனால 1000. கொடு கொடு. அதெல்லாம் கொடுக்க முடியாது, நீ கிளம்பு. சரி, நீ எனக்கு காசே கொடுக்க வேண்டாம், சிரிச்சுக்கிட்டே பாய் சொல்லு, காசு வாங்காமல் போகிறேன். அதெல்லாம் முடியாது, நீ 2000 கூட வாங்கிக்கோ. ராஸ்கல், போடா. ஹே எம்கே, வினி எப்படி இருக்கா? ஃபைன். எப்போ மேரேஜ்? சீக்கிரமே. பேச்சுலர் பார்ட்டி கொடுப்பியா? ஷூர். சரி, இந்த ஃபீஸையும் அப்போ சேர்த்து வசூல் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே, கிளம்பு. சரி, இந்த பொண்ணு யாரு? என் ஃப்ரெண்ட். அதான் எனக்கு தெரியாம அது எப்படி உனக்கு ஒரு புது ஃப்ரெண்டு? இவ உனக்கெல்லாம் முன்னாடி வந்த ஃப்ரெண்ட். ஓஹோ. ஆமா, நீ கிளம்பு தாயே, கூட்டா வரமாட்டேன்னு அவ்வளோ பிகு பண்ணா, இப்ப நின்னுட்டு பிளேட் போட்டுட்டு இருக்கா. சரி, கிளம்புறேன். அந்த பொண்ணை அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இரு, 1 ஹவர்ல என்ன ஏதுன்னு பாரு. ஓகே ஓகே, நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு. சரிடா, பாய். பாய். நிலா, உனக்கு கடல் காத்து ஒத்துக்காதா? அதான் தெரியல. அப்படின்னா என்னாலதான் உனக்கு ஃபீவர் என்ன? சேச்சே, அப்படியெல்லாம் நீ எதுக்கு நினைக்கிற? ஐயா, அப்படியெல்லாம் ஒன்றும் நினைக்காதீங்கய்யா. உடம்புன்னு ஒன்று இருந்தால் ஒரு காய்ச்சல் தலைவலி வர்றதுதான் போறதுதான், அதெல்லாம் பார்த்தா முடியுமா? இல்ல, நான் தான் இவளை பீச்சுக்கு கூட்டு போனேன். அதனால ஒன்றும் இல்லையா, சரியா போயிடும், விடுங்க, பதறாதீங்க. சரி முத்து, நீ ஆஃபீஸ் கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன். டாக்டர் சொல்லிட்டு போனது கேட்டல, 1 ஹவர் உன்னை அப்சர்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதான் நான் பார்த்துக்கிறேன். அப்படி ஏதாவதுன்னா உனக்கு ஃபோன் பண்ணுறேன், நீ அப்போ வேணா வா. நோ, நான் எங்கேயும் போறதா இல்ல. சரி, உன் அப்பா எங்க? அவன் இருக்கிறது ஒண்ணுதான், இல்லாம இருக்கிறது ஒண்ணுதான். ஐயா தம்பி, விடுங்க, அவனை போய் தேடிக்கிட்டு. இல்ல, எப்போ இந்நேரம் இங்க கார்டன்ல தான் இருப்பாரு, ஆளை காணுமேன்னு கேட்டேன். எங்கேயாவது ஊர் சுத்த போயிருப்பான் தம்பி, அவனை எல்லாம் கையில பிடிக்க முடியாது, விடுங்க. சரி, அவரால் எதுவும் ப்ராப்ளம் இல்லைல்ல உங்களுக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா, ஒரு 50 ரூபாய் கையில கொடுத்தா பேசாம இருந்துருவான். சரி, அப்படி அவர் ஏதாவது பிரச்சனை பண்ணாருன்னா என்கிட்ட சொல்லிருங்க. சரிங்கய்யா, சரிங்கய்யா கண்ணு. சரி நிலா, நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு, படுத்துக்கோ. என்ன சார், திடீர்னு என்ன மீட் பண்ணணும்னு சொல்லி ஃபோன் பண்ணீங்க. இப்படி அவசர அவசரமா கிளம்பி வர்ற அளவுக்கு அப்படி என்ன விஷயம்? அதுவும் உங்க தம்பி முத்துவுக்கு கூட தெரியக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க. என்ன விஷயம்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? சொல்றேன் அரசி. உங்க அப்பா எப்படி இருக்காரு? இருக்காரு சார். இல்ல, ஏதாவது ஹோப் தெரியுதா? ஏதாவது ஒரு ஹோப் கிடைச்சிராதான்னு தான் நானும் பார்த்துட்டு இருக்கேன். உங்க அப்பான்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ? எல்லாருக்குமே அப்படிதானே சார், அதுலேயும் எனக்கு எங்கள் அப்பான்னா ரொம்ப ஸ்பெஷல். என்னோட சின்ன வயசுலேயே எங்கள் அம்மா இறந்துட்டாங்க சார். அப்பாவை இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க சொல்லி சொந்தக்காரங்கள்லாம் எவ்வளவோ வற்புறுத்துனாங்க. வழக்கம் போல் உனக்காக இல்லாட்டினாலும் உன் பொண்ணுக்காகவாவது நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்லாம் சொல்லி பார்த்தாங்க. ஆனால் அப்பா எல்லாத்தையும் பிடிவாதமாக மறுத்துட்டாரு. என்னை வளர்க்குறது மட்டுமே ஒரே குறிக்கோளாக வச்சு வேற எந்த ஆசையும் இல்லாமல் இத்தனை வருஷமாக ஒரு தவம் போல் வாழ்ந்துட்டாரு. அவர் எனக்கு அப்பா மட்டும் இல்லை சார், எனக்கு அம்மா, அண்ணன், தம்பி, ஃப்ரெண்டுன்னு எல்லாமே அவர் தான். புரியுது. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வயசும் ரொம்பலாம் ஆகலை சார், ஜஸ்ட் 50 தான். ஓ ஆமாம் சார், என்ன கவனிச்சுக்கிறேன்னு சொல்லி அவரை சரியாக கவனிச்சுக்கிடாம இப்படி ஒரு நிலைமைக்கு வந்துட்டாரு. ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை பிள்ளைய தன்னந்தனியாக வளர்க்குறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் சார். ஆனால் எந்த கஷ்டத்தையும் வெளிக்காட்டாமல் எல்லாத்தையும் தனக்குள்ளேயே வச்சு என்னை நல்லபடியாக படிக்க வச்சு ஆளாக்கி வளர்த்து விட்டுட்டாரு சார்.
நான் வளர்ந்துட்டு திரும்பி பார்த்தா எங்கள் அப்பா எனக்கு இல்லாமல் போயிடுவாரோன்னு பயமாக இருக்குது சார். ஒத்தைக்கு ஒத்த ஆம்பளையாக இருந்தும் என்னை ஒரு வேளை பார்க்க விடாமல் ராணி மாதிரி வளர்த்தாரு சார். இப்போ அவர் ஒரு வேளையும் பார்க்க முடியாமல் படுத்திருக்காரு சார். ஃபீல் பண்ணாதீங்க அரசி. எப்படி சார் ஃபீல் பண்ணாமல் இருக்க முடியும்? என் மேலே ஒரு சின்ன தூசு கூட படாமல் வளர்த்தாரு சார். இப்போ அவர் இருக்கிற நிலைமையை பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படியாவது அவரை காப்பாற்றிடணும்னு தான் நானும் பார்த்துட்ருக்கேன். ஆனால் எப்படின்னு தான் தெரியல. எல்லாத்துக்கும் ஒரு வழி இருக்கும் அரசி. பிரச்சனைன்னு ஒன்று இருந்தா தீர்வுன்னு ஒன்று இருந்து தானே ஆகணும். அந்த தீர்வு எப்போ கிடைக்கும்னு தான் தெரியல சார். கிடைக்கிறது நல்ல தீர்வாக இருக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா இருக்கும். ம், தேங்க்ஸ் சார். ஆமாம், எங்கள் அப்பாவை பற்றி ஏன் சார் இவ்வளோ கேட்குறீங்க? அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. அதை பத்தி பேசுறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். சொல்லுங்க சார். இப்போ நீங்க சொன்னீங்களே ஒத்தை கொத்த ஆம்பளையா இருந்து ஒரு பொம்பளை பிள்ளைய வளர்க்குறது எவ்வளோ கஷ்டம்னு. ஆமாம் சார். அந்த கஷ்டம் என்னன்னு எனக்கும் தெரியும். என்ன சார், என்ன சொல்கிறீங்க? இல்லை, என் ஃப்ரெண்டு அந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறத நான் என் கண்ணால் பார்த்துட்டு இருக்கேன். ஓ, கிடைக்கிறது எல்லாத்தையும் முழுங்குற ஒரு முதல கூட்டத்துக்கு நடுவில் ஒரு சின்ன மீன் குட்டியை காப்பாற்றி வளர்க்குறதுக்கு போராடிக்கிட்டு இருக்கான். என்ன சார் சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றுமே புரியலை. நீங்கள் நேற்று கோயம்புத்தூரில் ஹாஸ்பிட்டலில் வச்சு பார்த்தீங்கல்ல வேந்தன். ஆமாம். என் ஃப்ரெண்ட், அவனை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். அந்தாளா? ப்ளீஸ் அப்படி கோவமாக பேசாதீங்க அரசி. இல்லை சார், அந்த ஆளுக்கு ஒரு பேசிக் மேனர்ஸ் கூட இல்லை. இல்லை அரசி, அதான் சொன்னனே சுற்றி இருக்கிற முதலைங்க கூட்டத்துக்கு நடுவில் ஒரு சின்ன மீன் குட்டியை காப்பாற்றுறதுக்கு போராடிக்கிட்டு இருக்கான்னு. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லேயே வளர்ந்துட்டு முன்ன பின்ன தெரியாத உங்கள் பக்கத்தில் காணும்னு தேடிட்டு இருக்கிற தன் பொண்ணை பார்த்ததும் அப்படி பதறி ஏதேதோ பேசிட்டான். அவன் சார்பில் நான் மன்னிப்பு கேட்குறேன். சச்சா, மன்னிப்பெல்லாம் கேட்க வேண்டாம் சார். இருந்தாலும் அவர் என்கிட்ட பிஹேவ் பண்ணது கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. அதான் அவனோட சுச்சுவேஷன் அப்படி. ஓகே சார், அந்த முதலைங்க கூட்டம்னு சொல்கிறீங்களே, அது யாரு? என் ஃப்ரெண்டோட அம்மா, அவனோட 2 தங்கச்சிங்க. அப்படியா? ம். அவங்க என்ன சார் பண்ணுறாங்க இவரை? அரசி, வேந்தனுக்கு அம்மா இல்லை, அப்பா மட்டும்தான். அவங்க அம்மா வழி சொத்து நிறைய இருக்கு. எல்லாமே வேந்தனுக்கு பிறக்க போற குழந்தைக்கும் தான் எழுதி வச்சுட்டாங்க. சரி. ஆனா இந்த சொத்து விஷயம் முதல்ல யாருக்கும் தெரியாது. இந்த விஷயம் தெரியறதுக்கு முன்னாடியே வேந்தனோட அம்மா இறந்த உடனே 2ஆம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. சரி. அதுக்கப்புறம் தான் சொத்து எல்லாமே வேந்தனுக்கு பிறக்கிற குழந்தைக்கும் தான் எழுதி வச்சிருக்காங்கிற விஷயமே வேந்தனோட அப்பாவுக்கு தெரிய வந்தது. சரி. இந்த மாதிரி உயிரை எழுதி வச்சது யாருன்னா வேந்தனோட அம்மாவை பெத்த அப்பா, அதாவது வேந்தனோட தாத்தா. சரி. அன்பார்ச்சுனேட்லி இப்போ அவரும் உயிரோட இல்லை. ஓ, அப்புறம் சார்? அப்புறம் என்ன, வேந்தனோட அப்பா தன்னோட 2ஆம் கல்யாணத்து மூலமா 2 பொண்ணுங்களை பெத்துக்கிட்டாரு. சொத்து எல்லாமே வேந்தன் பேர்ல இருக்கிறதுனால வேந்தனை பிடிக்காம போயிடுச்சு. தனக்கும் தன்னோட பொண்ணுங்களுக்கும் ஒண்ணுமே இல்லைங்கிற நிலைமை. இப்போ இந்த சொத்துக்கெல்லாம் கார்டியன் யாரு? கார்டியன் வேந்தனோட அம்மாவோட ரிலேட்டிவ்ல ஒருத்தர் இருக்காரு. சரிங்க சார். இப்போ வேந்தனோட அப்பா அவங்க ஏதாவது பிசினஸ் பண்ணுவாங்க, இல்ல ஏதாவது வேலையில இருப்பாங்கல்ல? பிசினஸ் பண்றாரு. இவங்களோட ஃபேமிலி பிசினஸ் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஓ, சரி சரி. அப்ப அவர் பேர்ல எந்த சொத்தும் இல்ல? எஸ், மேனேஜ் பண்ற உரிமை மட்டும்தான். மற்றபடி விற்கிறதோ அடமானம் வைக்கிறதோ அந்த மாதிரி எதுவும் கிடையாது. அனுபவிச்சுக்கலாம் அவர் உயிரோட இருக்கிற வரைக்கும். ஓகே ஓகே ஓகே, இப்போ புரியுது. ம். சரிங்க சார். இப்போ நீங்க சொல்றபடியே வச்சுக்கிட்டாலும் வேந்தன் சாருக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு, அவருக்கு குழந்தையும் இருக்கு. அப்போ அந்த சொத்துக்கள் அவருக்கு தானே. இப்போ இதுல என்ன பிரச்சனை? வேந்தனுக்கு கல்யாணம் நடந்ததே ஒரு பிளான் பண்ண சதிதான். எப்படி சார், என்னாச்சு? வேந்தனுக்கு அப்படியே அவங்க அம்மா தாத்தாவோட குணம். ஸோ தன்னோட பேச்சு எதையுமே வேந்தன் கேட்க மாட்டான்னு தெரிஞ்சுக்கிட்டு வேந்தனோட கல்யாணத்துல தான் விளையாடணும்னு முடிவு பண்ணி தனக்கு சாதகமா சொல் பேச்சு கேட்குற ஒரு பொண்ணை வேந்தனுக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாரு. ஓ மை காட். எஸ், கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை பெற்றுக்கணும். அதுக்கப்புறம் எவ்வளோ டார்ச்சர் பண்ண முடியுமோ பண்ணி வேந்தனை எவ்வளோ ப்ரெஷர் ஏற்ற முடியுமோ ஏற்றி முடிஞ்சா அவனை பைத்தியக்காரனை ஆக்குற அளவுக்கு ஒரு நிலைமைக்கு கொண்டு போகணும். என்ன சார், இப்படி எல்லாமா நடக்கும்? நடந்திருக்கே, எல்லாமே நடந்திருக்கு. ஆனால் இது எதுவுமே வெளியே இருக்கிற யாருக்கும் தெரியாது. கடவுளே. அப்படி தெரியாத அளவுக்கு எல்லா பழியையும் வேந்தன் மேலேயே சாமர்த்தியமா போட்டிருக்காங்க. ஏன்னா இந்த உலகம் ஒரு ஆம்பளை கெட்டவன்னு ஒரு பொண்ணு சொன்னா நம்பும், அதே ஒரு பொண்ணு கெட்டவன்னு ஒரு பையன் சொன்னா நம்பாது. அதை அவங்களுக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கிட்டு என்னென்னமோ டார்ச்சர் பண்ணி பார்த்தாங்க. கடைசியில சொத்துல பாதி எழுதி கொடுத்தா டிவோர்ஸ் தர்றேன்னு அந்த பொண்ணு சொல்லுச்சு. அதுவும் வேந்தனோட அப்பா ஏற்பாடு தான். வேந்தனும் வேற வழி இல்லாம சொத்துல பாதி எழுதி வச்சு டிவோர்ஸ் வாங்கிட்டான். அப்படின்னு அந்த பொண்ணுக்கு எழுதி கொடுத்த அந்த சொத்து கரெக்ட், வேந்தனோட அப்பா கிட்ட தான் இருக்கு. ஓ, புரியுது சார். அந்த பொண்ணுக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டு சொத்தெல்லாம் இவங்க வாங்கிக்கிட்டாங்க, அப்படியா? எஸ், அப்படித்தான்.
ஆனா இது வெளியில இருக்கிற யாருக்குமே இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்குன்னு தெரியாது. வெளியில இருந்து பாக்குறவங்கள மாதிரி மூணாவது மனுஷங்களுக்கு புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை, டிவோர்ஸ் பண்ணியிருக்காங்க, ஜீவனாம்சமா இந்த மாதிரி பாதி சொத்தை கொடுத்துருக்காங்கன்னு மட்டும்தான் தெரியும். அப்படித்தான் நம்ப வச்சிருக்காங்க. நிறைய பேர் அப்படித்தான் நம்பிக்கிட்டும் இருக்காங்க. வேந்தனும் தன்னை யார்கிட்டயும் நியாயப்படுத்திக்கிட்டு நல்லவனா காட்டிக்க விரும்பல, அப்படியே இருக்கட்டும்னு விட்டுட்டான். பாவம் சார், அவரு ம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காருல்ல. கஷ்டம்தான், ஆனா இதை விட பெரிய கஷ்டம் ஒண்ணு அவன் வாழ்க்கையில இருக்கு. அது என்னது சார்? இதை விட பெரிய கஷ்டம்னா? நீங்க நேத்து பாத்தீங்களே, பேசிட்டு இருந்தீங்களே ஒரு குட்டி பாப்பா. ஆமா சார், அந்த குட்டி பொண்ணு நல்லா அழகா பேசுச்சு. அந்த பொண்ணு தான் வேந்தன் சாரோட பொண்ணோ? சரி சரி. ஆமா, அந்த பொண்ணு பேர் என்ன சார்? இதையா? இதையா? அழகான பேரு சார். பேர் அழகாதான் இருக்கு, ஆனா குட்டி பாப்பாவோட தலையெழுத்து. என்ன சார், என்ன சொல்றீங்க? பாப்பாவுக்கு லுகேமியா. நீலா, ஒரு 5 மினிட்ஸ் பொறுத்துக்கோ, ஹாஸ்பிட்டல் பக்கத்துல வந்துட்டோம். என்ன? ம், சாரி நிலா, என்னால தானே உனக்கு இவ்வளோ ஃபீவர், குறையவே மாட்டேங்குது பாரு. நீ அதெல்லாம் ஒன்றும் நினைக்காத முத்து. நீ கஷ்டப்படுறத பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நிலா. காய்ச்சல் எல்லாம் வர்றது தானே, நீ பதறாத. பாரு, நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட நல்லா தான் பேசிட்டு இருந்த, இப்போ உன்னால பேசுறதுக்கே முடியல, ரொம்ப கஷ்டப்படுற. சரியா போயிரும்பா, நீ டென்ஷன் ஆகாத. நீ அந்த பக்கமே நகர்ந்து போய் உட்காந்துக்காத, இங்கிட்டு வா, ஏசி எல்லாம் கூட ஆஃப் பண்ணிட்டே வா. நீ ஏசி போட்டுக்கோ, உனக்கு ஏசி இல்லாம இருக்க முடியாது, கஷ்டப்படுவேன். நீ ஏசி போட்டுக்கோ. இல்ல இல்ல வேண்டாம், நீ இந்த மாதிரி இருக்கிற நேரத்துல ஏசியில இருந்தா உனக்கு சரியா வராது. நீ ஏசி போட்டுக்கோ முத்து, சொன்னா கேளு. இல்ல நிலா, இல்ல, இந்த ஹாஸ்பிட்டல் வந்துருவோம் இப்போ, இருக்கட்டும் பரவாயில்ல. என்னால இன்னைக்கு உனக்கு வேலையே கெட்டு போச்சு. என்னால உன்னோட ஹெல்த்தே கெட்டு போச்சு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நீ ஃப்ரீயா இரு. இல்ல, எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. உமா சொல்லிட்டு தான் போனா 1 ஹவர்ல ஃபீவர் குறையலன்னா பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கணும்னு. பிளட் டெஸ்ட்ல என்னன்னு வருதோ எனக்கு தெரியல, பயமா இருக்கு. பயப்படாத முத்து, நீ பயப்படுற அளவுக்கெல்லாம் ஒன்றும் இருக்காது. சரி சரி, நான் பயப்படல, நீ பேசாத, பேசாம வா, ரெஸ்ட் எடு. ம் ம் சரி. நிலா, ம், பாட்டி பாட்டி, நீங்க அந்த பக்கம் உட்காந்துக்கோங்க பாட்டி. நிலா எங்கிட்டு வர சொல்லுங்க. ரொம்ப கொதிக்குதியா? அனலா கொதிக்குது. நிலா இந்த பக்கம் உட்கார வைங்க பாட்டி. ஏத்தே கண்ணுங்கிட்டு வாடா. பிள்ளைக்கு இந்த அளவுக்கு காய்ச்சலே அடிச்சதில்ல ஒரு நாளும். ஏன் இப்படி அனலா கொதிக்குதுன்னு தெரியலையே. ரொம்ப கொதிக்குது. என்ன சார் சொல்றீங்க? அந்த சின்ன பொண்ணுக்கு லுகேமியாவா? ம் ஆமா. சார், டாக்டர் என்ன சொல்றாங்க? குணப்படுத்த முடியுமா எப்படி? குணப்படுத்தக்கூடிய ஸ்டேஜில் தான் இருக்கு. ஆனா அது கூட தெரியாம வேந்தன் இத்தனை நாள் இருந்தது தான் ரொம்ப பரிதாபம். ஏன் சார், என்னாச்சு? எல்லாம் அவங்க அப்பாவோட வேலை தான். குணப்படுத்த முடியாத நிலைமையில இருக்குன்னு டாக்டரை விட்டே சொல்ல வச்சு அவனை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாரு இவ்வளோ நாளா. எப்படி சார்? வேந்தன் சார் படிச்சவரு, ஒரு பெரிய பிசினஸ் மேன். இதெல்லாம் எப்படி சார் நம்புறாரு? ஒரு பெரிய டாக்டரே அப்படி சொல்லும்போது அவன் தான் என்ன பண்ணுவான்? சரி, இப்போ அதான் வேந்தனையும் பாப்பாவையும் நான் ஊட்டிக்கு என்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போய் யாருக்கும் தெரியாம இப்போ கோயம்புத்தூர் ஹாஸ்பிட்டலில் செக்அப் பண்ணிட்டு இருக்கோம். ஓ, அப்படிதான் அந்த டாக்டர் உங்களுக்கு தெரியுமா? ஆமா. ஓ சரிங்க சார், சரி. அப்போ பாப்பாவுக்கு கியூர் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு, அப்படித்தானே? ம் இருக்கு. நல்லபடியா பாப்பா குணமாகணும் சார். ம் சரிங்க சார், இப்போ இதெல்லாம் என்ன கூப்பிட்டு வச்சு எதுக்கு சார் சொல்லிட்டு இருக்கீங்க? சொல்றேன் அரசி. இப்போ பாப்பா நல்லபடியா குணமாகணும்னு சொன்னீங்கல்ல, ஆமா அது ஒரு பேச்சுக்கு சொன்னீங்களா இல்ல ஆத்மார்த்தமா சொன்னீங்களா? சார், ஆத்மார்த்தமா தான் சார் சொல்றேன். இப்போ 50 வயசான எங்க அப்பாவையே காப்பாற்றணும்னு நான் போராடிக்கிட்டு இருக்கேன். அந்த பாப்பாவுக்கு என்ன சார், ஒரு 5-6 வயசு இருக்குமா? ம் அப்படின்னா அந்த பாப்பா குணமாகிறது உங்க கையில தான் இருக்கு அரசி. என் கையிலையா? ஆமா. எப்படி? நாங்க நேற்று டாக்டரை பார்க்க வந்திருந்தோம்ல, அப்போ நீங்களும் வந்திருந்தீங்கல்ல, அப்போதான் டாக்டர் உங்களையும் என்னையும் வச்சு பார்த்துட்டு ஒரு விஷயத்த சொன்னாரு. என்ன சார்? சொல்றேம்மா, டாக்டர் என்கிட்ட சொன்ன எல்லாத்தையும் சொல்றேன், நீங்க நிதானமா கேளுங்க, அதுக்கப்புறம் நல்லா யோசிச்சு நிதானமா ஒரு பதில சொல்லுங்க, சரியா? ம் சரிங்க சார். இப்போ எப்படிப்பா இருக்கு உனக்கு? பரவாயில்ல மேடம். உமா, என்னதான் ஆச்சு இவளுக்கு? நீ பதறாத, பிளட் டெஸ்ட்டுக்கு கொடுத்துருக்கோம்ல, ரிப்போர்ட் வரட்டும். ஒரு பீச்சில் போய் உட்காந்ததுக்கா இவ்வளோ காய்ச்சல் வருது? இருப்பா, வரட்டும், ரிப்போர்ட் வரட்டும். அந்த பொண்ணே தைரியமா இருக்கு, நீ எதுக்கு இப்படி பதறிக்கிட்டு இருக்க? நிலாவும் அவன் ஃபேமிலியும் இப்போ என்னோட பாதுகாப்புல இருக்காங்க. இவளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் தானே பொறுப்பு. சரி சரி சரி, பதறாத பதறாத, ரிப்போர்ட் வரட்டும், என்ன ஏதுன்னு பார்ப்போம். பயப்படுற மாதிரி ஏதாவது இருக்குமா? அப்படியெல்லாம் இருக்காது, நம்புவோம். எனக்கு தெரிஞ்சு இந்த பொண்ணுக்கு கிளைமேட் ஒத்துக்கல, அதான். அதுக்கா நேற்று நைட்ல இருந்து ஃபீவர் வரும்?
வரும், சொல்ல முடியாது, ஒவ்வொருத்தவங்க உடம்பு வாங்க அப்படி. ஆ, சரி, நீ காலையிலேருந்து ஏதாவது சாப்பிட்டியா? இப்ப நான் என்ன கேட்டுட்டு இருக்கேன், நீ என்ன பேசிட்டு இருக்க? அவளை கவனிக்கிறேன்னு சொல்லி நீ மயங்கி விழுந்துடாதப்பா. மயங்கி விழுந்தாலும் ஹாஸ்பிட்டல்ல தானே இருக்கேன், எனக்கு ஒரு பெட் அரேஞ்ச் பண்ண மாட்டியா என்ன? ஆ, பெட்டில் படுக்கிறதுக்கு நீ ரெடின்னா பண்ணிடலாம். சரி போ, நீ வேலையை பாரு. சரி, நீ போய் ஏதாவது சாப்பிட்டுட்டு வா. ஓகே ஓகே, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ போ. ட்ரிப்ஸ் கொஞ்சம் குறைஞ்சதும் கூப்பிட்டு சொல்லுங்கம்மா, நர்ஸ் இங்கே பக்கத்தில் தான் இருப்பாங்க. ஆ, சரிங்க மேடம். நானும் இங்க பக்கத்துல தான் இருப்பேன், நீ போ. சரி, பார்த்துக்கோ. ம். நிலா, சாரி நிலா. ஐயையோ, விட்டு தள்ளு முத்துக்கண்ணு, ரொம்ப ஃபீல் பண்ணாத. ஒரே நாள்ல ஆளு பாதியா உடைஞ்சு போயிட்ட பாரு. எல்லாம் என்னாலதான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ ரிலாக்ஸ் ஆரு. இங்கே வா, பக்கத்தில் வா. சொல்லு, உனக்கு வேற ஏதாவது பிரச்சனையா? கிளைமேட் மட்டும் தான் காரணமா, இல்ல வேற ஏதாவது நினைச்சு யோசிச்சுட்டு டென்ஷன் ஆயிட்டியா? இல்லை, நீ வினிதா மேடமை கல்யாணம் பண்ணிக்கிறத பற்றி நேற்று ரொம்ப டென்ஷனாக பேசிகிட்டு இருந்தேல, என்ன முடிவு எடுத்திருக்க? வினிதா மேடம் வீட்டுக்கு போயிட்டு வந்தேயே. அத பத்தி இப்போ என்ன? இல்லை, நீ சொல்லு. ஓ, அதை யோசிச்சு யோசிச்சுதான் நீயும் டென்ஷன் ஆயிட்டியா? நீ சொல்லு. நீலா, நான் இப்போவே வினிதாவை கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன்.